பொது அறிவு இல்லாதவன். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவருக்கு சொத்துக்கள் ஏராளமாக இருந்தன. பண்ணையாருக்கு ஒரே ஒரு பெண் தான். ஆனால் அந்த பெண் ஆணைப் போலவே வளர்ந்தாள். கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றாள். மேலும் கலை, இலக்கியம், இசை ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தாள். பெண்ணுக்கு தகுந்த மாப்பிளை தேட முயற்சி எடுத்தார் பண்ணையார். வரக்கூடிய மாப்பிளை தன் வீட்டோடு இருக்கக்கூடியவனாக பார்த்தார். பல மாதங்களாக பல ஊர்களில் பார்த்தும் எதுவும் பொருத்தமாக அமையவில்லை. எவனுமே மாமனார் வீட்டில் தங்கும் மாப்பிளையாக வர விரும்பவில்லை. பக்கத்து ஊரில் பையன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை. கல்லூரியில் படிக்க வசதி இல்லை. சிற்றப்பன் வீட்டில் தங்கியிருந்தான். அவன் வேலை தேடியும் விண்ணப்பம் போட்டு கொண்டிருந்தான். பண்ணையார் அவனை பற்றி விசாரித்தார். அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனையே ஏற்பாடு செய்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிளையாக வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் என்று சிலர் கூறினார்கள். அந்த ஏழை இளைஞனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் பண்ணையார். எந்த இளைஞனும் மாமனார் வீட்டில் மனைவி சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து வந்தான். பண்ணையார் காசிக்கு யாத்திரை சென்றார். ஒரு நாள் பாடகர் ஒருவர் தன் குழுவினருடன் பண்ணையார் வீட்டிற்கு வந்தார். ஊர்தோறும் செல்வந்தர் வீடுகளில் பாடுவது வழக்கம் என்றார். பண்ணையார் யாத்திரை சென்றுள்ளார், எனக்கு இசையில் விருப்பமில்லை, நீங்கள் பண்ணையார் வந்த பிறகு வரலாம் என்றார் மாப்பிள்ளை. பாடகர் வருத்தத்தோடு புறப்பட தயாரினார். அப்போது குளித்துவிட்டு வந்த பண்ணையார் மகள், வந்தவர் யார், எதற்காக வந்தார் என்று கேட்டாள். பாடகராம், பாடினால் சன்மானம் பெறலாம் என்று வந்தார். பண்ணையார் யாத்திரை போயிருக்கிறார், அவர் வந்த பிறகு வரலாம் என்று கூறி அனுப்பினேன் என்றான் மாப்பிள்ளை. நம்பிக்கையோடு வந்தவரை வெறுமன போக சொல்வது முறையல்ல என்று கூறி பாடகரை வரவழைத்து இசை நிகழ்ச்சி நடத்தும்படி ஏற்பாடு செய்தால் பண்ணையார் மகள். எனக்கு இசையே தெரியாது, நான் எப்படி சபையில் இருந்து ரசிப்பது என்றான் மாப்பிள்ளை. அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் குடுமியில் ஒரு நூலை கட்டி அதை தன் கையில் பிடித்து கொண்டு பின்வரிசையில் அவள் இருந்தாள். பாடகர் பாடத் தொடங்கினார். உள்ளூர் மக்கள் கூடியிருந்தனர். பாடகர் உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்தார். பாட்டுக்கு ஏற்றபடி நூலை ஆட்டி கொண்டிருந்தாள் பண்ணையார் மகள். அவ்வப்போது மாப்பிள்ளையின் தலை அசைந்து ஆடியது. மாப்பிள்ளை நல்ல ரசிகராக இருக்கிறார் என்று பாடகர் நினைத்து மேலும் சிறப்பாக பாடிக்கொண்டிருந்தார். திடீரென்று பாடகரை பார்த்து, உம்முடைய பாட்டை நிறுத்தும் என்றார் மாப்பிள்ளை. பாடகர் திடுக்கிட்டார். பாட்டில் ராகத்தில் ஏதேனும் தவறு நேர்ந்து விட்டதா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து பாட்டை நிறுத்திவிட்டு மாப்பிள்ளையை பார்த்தாள். என் குடுமியில் கட்டியிருந்த நூல் அருந்து விட்டது என்றான் மாப்பிள்ளை. பாடகர் உள்பட அனைவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. அதன் பின் ஒரு பாடகரை கொண்டு மாப்பிள்ளைக்கு இசைப்பயிற்சி கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தனர். ஏழையாக இருப்பது குற்றமில்லை. பருந்தும் நரியும். காட்டில் உள்ள ஒரு உயரமான மரத்தின் உச்சியிலிருந்து பருந்து ஒன்று கூடு கட்டி வாழ்ந்தது. அந்த கூட்டில் அந்த குஞ்சு பொறித்திருந்தது. அந்த மரத்தின் அடியில் இருந்த பொந்தில் நரி ஒன்று தன் குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் நரி உணவு தேடி வெளியில் சென்றது. அச்சமயத்தில் அதன் குட்டிகளில் ஒன்று பொந்திற்கு வெளியே வந்து விளையாடி கொண்டிருந்தது. நரி பொந்திற்கு வெளியே விளையாடுவதை பருந்து பார்த்தது. உடனே கீழே பறந்து சென்றது. நரிக்குட்டியை தூக்கிச் சென்று தன் கூட்டிற்குள் வைத்து கொண்டது. பருந்து நரிக்குட்டியை தூக்கிச் சென்று தன் கூட்டிற்குள் வைத்ததை தாய் நரி அறிந்து கொண்டது. அதனால் தாய் நரி மிகவும் வருத்தப்பட்டது. பருந்தே, என் குட்டியை ஏன் தூக்கிச் சென்றாய் என்று கேட்டது. பருந்து நரியின் புலம்பலுக்கு இசைவதாக தெரியவில்லை. உடனே நரி, பருந்தே, ஒழுங்காக என் குட்டியை என்னிடம் சேர்த்துவிடு, இல்லை என்றால் உன் குஞ்சுகளையும் உன்னையும் கூண்டோடு அழித்து விடுவேன் என்று மிரட்டியது. நரியே, உன்னால் இந்த மரத்தின் மீது ஏற முடியாது. அப்படி இருக்க என் குஞ்சுகளை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று குஞ்சுகள் மரத்தை விட்டு கீழே இறங்கி வரப்போவதில்லை, உன்னிடம் சிக்கப் போவதும் இல்லை. உன்னால் முடிந்ததை செய் பார்க்கலாம் என்று பருந்து கூறியது. என்ன சொன்னாய்? உன் குஞ்சுகளை என்னால் ஒன்றும் செய்ய முடியாதா? உன் கண் எதிரிலேயே உன் கூட்டையும் குஞ்சுகளையும் பொசுக்கி சாம்பலாக்குகிறேன் பார் என்று நரி சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றது. நரி கூறியதை கேட்ட பருந்து மிகவும் கலங்கி கொண்டிருந்தது. அப்போது நரி தன் வாயில் கொல்லிக்கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்தது. நரி கொல்லிக்கட்டையை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மரத்தை சுற்றி உலர்ந்த கட்டைகளையும் இலைச்சறுகளை குவிக்கத் தொடங்கியது. இதை பார்த்த பருந்து நரி எப்படியும் தன் கூட்டையும் குஞ்சுகளும் அழித்துவிடும் என்பதை அறிந்து கொண்டது. உடனே நரிக்குட்டியை தூக்கி கொண்டு கீழே ஓடி வந்தது. நரியே, நீ மரத்திற்கு தீ வைக்க வேண்டாம், உன் குட்டியை நான் விட்டு விடுகிறேன் என்று கூறியது. இனி நரியின் குட்டிகளை தூக்கி செல்ல மாட்டேன் என்றும் கூறியது. பின்னர் நரி கொல்லிக்கட்டை அருகில் இருந்த நீரோடைக்குள் போட்டுவிட்டது. அன்று முதல் தன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது.
விவசாயி அடைந்த வருத்தம். ஒரு கிராமத்திலிருந்து ஒரு விவசாயி நகரத்துக்கு வந்தான். பசி எடுத்தது. அவனுக்கு ஒரு சிற்றுண்டி விடுதிக்கு சென்று ஒரு தோசை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டான். பசி அடங்கவில்லை. மேலும் ஒரு தோசை கொண்டு வர சொல்லி அதையும் சாப்பிட்டான். அப்பொழுதும் அவன் வயிறு நிறையவில்லை. மூன்றாவது தடவை ஒரு தோசை வரவழைத்து அதையும் சாப்பிட்டான். பசி அடங்கவில்லை. பிறகு ஒரு மசால் வடையை கொண்டு வர சொல்லி அதை சாப்பிட்டதும் பசி அடங்கியது. அப்பொழுது அந்த விவசாயி தன் தலையில் அடித்து கொண்டு, என்னை போல் மூடன் எங்கேயாவது இருப்பானா? 3 தோசைகளை வாங்கி சாப்பிட்டு விட்டு காசை வீணாக்கி விட்டனே. முதல்லையே ஒரு மசால் வடையை வாங்கி தின்றிருந்தால் பசி அடங்கியிருக்குமே என்று மனம் வருந்தினான். இதுதான் விவசாயி அடைந்த வருத்தம். விருந்தாளிக்கு கூறியது. பாலைவனத்தில் பல நாட்கள் சோறு தண்ணீர் இல்லாமல் வாடி மெலிந்து நடக்கக்கூட சக்தி இல்லாமல் ஒருவன் விழுந்து கிடந்தான். அவனை அவ்வழியாக வந்த ஒரு அரேபியன் பார்த்தான். அவனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று சாப்பாடு போட்டான். 4 நாட்கள் என் வீட்டிலேயே தங்கிக்கொள், உடம்பை தேற்றிக்கொண்டு அப்புறம் உன் ஊருக்கு போகலாம் என்று கூறினான். அவனும் அப்படியே அரேபியன் வீட்டில் தங்கினான். நன்கு சாப்பிட்டு தான் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று கொண்டான். 4ஆம் நாள் அரேபியன் வெளியே சென்றிருந்த சமயத்தில் அவனுடைய மனைவியின் நகைகளை அபகரிக்க அந்த விருந்தாளி முயற்சி செய்தான். அவள் அவனிடமிருந்து எப்படியோ தப்பித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் கணவன் வீடு திரும்பியதும் அவனிடம் நடந்த கதையை கூறினாள். அதை கேட்ட அரேபியன் விருந்தாளியை திட்டவில்லை, கோபம் கொள்ளவில்லை, அவரிடம் பேசவும் இல்லை. இன்று நான் ஊருக்கு போகிறேன் என்றான் விருந்தாளி. மகிழ்ச்சியோடு போய் வா என்று விடை கொடுத்தான் அரேபியன். நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஏதாவது ஒன்றை கேளுங்கள், ஊருக்கு போனதும் அனுப்பி வைக்கிறேன் என்று விருந்தாளி கூறினான். எங்களுக்கு நீ ஒன்றும் அனுப்ப வேண்டாம். உன் பெற்றோர்களிடம் போய் நாங்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதையும் நீ அவர்களிடம் போய் சொல்லு. எங்களிடம் எப்படி நடந்து கொண்டாய் என்பதையும் சொன்னால் போதும் என்று அரேபியன் விருந்தாளியிடம் கூறினான். இது கேட்ட விருந்தாளி வெட்கி தலைகுனிந்தான். அதாவது, உன் பெற்றோர்களிடம் போய் நாங்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதையும் நீ எங்களிடம் எப்படி நடந்து கொண்டாய் என்பதையும் சொன்னால் போதும் என்று கூறினான். இதனால் விருந்தாளி வெட்கி தலைகுனிந்தான்.